என்றால் என்ன? ஈசாயின் புத்திரர்கள் 8 பேர், ஆனால் சாமர்த்தியசாலிகள் 7 பேர். யுத்த சன்னத்தரானர்கள் படைச்சார்களை கைகளில் பிடித்துக் கொண்டு யுத்தம் செய்வதற்கு அனுபவம் பெற்றவர்கள், பழக்கமுடையவர்கள். இன்னும் சொல்ல போனால் ராணுவ வீரனாய் பணிபுரிவதற்கேற்ற வளர்ச்சி இருக்கிறது, தைரியம் இருக்கிறது. பார்த்தால் தகுதி பெற்றவன் என்று சொல்லக்கூடிய எல்லா தகுதிகளும் இவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் கர்த்தராகிய தெய்வம் சாமுவேலை பார்த்து சொன்னார், சாமுவேலே, இந்த 7 பேரும் அல்ல, 8வது ஒருவன் இருக்கிறான். அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். அவன் பார்ப்பதற்கு சிவந்த மேனி உள்ளவன், சின்னவனும் சிறியவனுமாய் இருக்கிறான். அவனை நீ இங்கே வரச் சொல்லு. ஈசாய் சாமுவேலை பார்த்த, ஐயா, அவன் யுத்தத்தை குறித்து பழக்கம் உடையவன் அல்ல, ராஜாங்கத்திற்கு தகுதி உள்ளவனும் அல்ல, அபிஷேகத்தையும் மேன்மையும் பெற்றுக் கொள்வதற்கு பாத்திரமான அல்ல, அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். சாமுவேல் சொன்னான், இல்லை, கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவனை இங்கே வரச் சொல்லு. சின்னவனும் சிறியவனும் வரவே தைல கொம்பை எடுத்து தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். தகுதியில்லாத எனக்கு, தகுதியில்லாத நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய மேன்மை, ஒரு பெரிய கனம். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு, ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு தெய்வத்தால் கொடுக்கப்படுகிற இலவசமான, எந்த விலை கொடுத்தாலும் வாங்க முடியாத ரட்சிப்பின் மேன்மை, அலங்காரம், இவைகளை பெற்றுக்கொண்டு ராஜாக்களாக ஆசாரியர்களாய் நிற்பதற்கு தகுதியில்லாத நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தராகிய தேவன் அதை நமக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால் அது தேவனுடைய கிருபை, தேவ கிருபை. ஆமென் சொல்லுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. என்னைக்கோ நம்ம சரித்திரம் முடிந்திருக்கும், ஆனால் நம் பிராணனை காப்பாற்றினார். மரணத்திற்கும் நமக்கும் 1 அடி தூரம் தான் இருந்தது. நம்மை மார்போடு சேர்த்தார். மாந்திரிகத்தினாலும் பில்லி சூனியத்தினாலும் நம்மை அழித்து, நாம் வாழ்ந்திருக்கிற இடத்தை விட்டு நம்மை ஓடச் செய்ய வேண்டும் என்று பல சூழ்ச்சிகள் செய்து, ஒன்று மாறி பல பிரச்சனைகளை நமக்கு எதிராய் கொடுத்து, பல மனிதர்களை தூண்டி அனுப்பி நமக்கு எதிராய் யுத்தம் செய்தார்கள். அங்கேயும் கர்த்தர் நம்மை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். நம்மை சாவுக்கு ஒப்புக் கொடுக்காமல், சாத்தானின் செயல்களுக்கு தெய்வம் ஒப்புக் கொடுக்காமல், அவர் தன் இரத்தத்தினால் வேலையடைத்து, இது என் சொத்தும் சுதந்திரமும் அல்லவோ, இவன் என் பிள்ளை அல்லவா, இவன் என் பிள்ளை அல்லவா, இந்த குடும்பம் என்னுடைய குடும்பம் அல்லவா, இவர்களின் அழைப்பை பெற்றவர்கள் அல்லவா, என் வாக்குத்தத்தங்களை நம்பிய என் பிள்ளைகள் அல்லவோ என்று நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலை வைத்து அவர் தன்னுடைய சிறகுகளினால் நம்மை மூடி, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கண்மணியை தொடுகிறார் என்று நம்மை அவர் தன் உள்ளம் கையிலே வரைந்து இம்மட்டும் நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறார் என்றால் அது கிருபை.